இதோ நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்கிற இந்த 4 வயதே ஆன குழந்தை தெலுங்கானாவில் திருநாய்கள் கடிச்சு இன்னைக்கு உயிரிழந்துருச்சு. டெய்லியும் ஏதோ ஒரு நியூஸ் நம்ம படிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் திருநாய்களை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. போராட்டம் நடத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இந்த அம்மு அப்படிங்கிறவங்க ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க, பிள்ளைகளை திருநாய்கள் கடிக்கிற வர பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பெத்தவங்க அலட்சியம் அப்படிங்கிறத தாண்டி எதிர்பாராம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் எங்கிருந்து திடீர்னு வர நாய்கள் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு போயிடுது. இங்கே நிறைய பேர் நிறைய விதமாக இது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய டாக் லவர்ஸாக இருந்தாலும் டாகுக்கு காட்டுற அந்த கருணை மனிதர்களுக்கு காட்டுறதில்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமே. அதே மாதிரி இப்போ உள்ளாட்சி பணியாளர்கள் நாய்களை பிடிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதை யாராச்சும் தடுத்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு 25,000லேருந்து 2 லட்சம் வரை அபராதம் போடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த அதிரடியான உத்தரவை விட்டுருக்காங்க. இதுக்கு மேலேயும் நிறைய பேர் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவங்கவுங்க வீடுகளில் இந்த மாதிரி சம்பவம் நடக்காத வரை நீங்கள் போராடுங்க, தப்பில்லை. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க வீடுகள் அனுபவிக்கிற வழி உங்களுக்கு தெரியாது.